ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நக்கர நரலை போற்றி. மிதுன ராசி நேர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 3ஆம் இடம், ஞான வீடு, புதனின் ஞான வீடு நல்லா இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. தனா குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறனால குடும்பத்தில் நல்லா இருக்கிறீங்க, கலகலப்பாக இருக்கிறீங்க, கையில் காசு பணம் இருக்குது. ராசியில் குரு இருக்கிறாரு, அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வந்துட்டார். ராசிக்கு 7-10 கூடியவன் ராசியில் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக இருக்குது. சூரியனோடு சேர்ந்து இருக்கிறாரு, சிவராஜ யோகம் மிகச்சிறப்பாக இருக்குது. சூரியன் வருகிற 14ஆம் தேதி ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு போயிடுவார். 3 கூடியவன் 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால பணம் சம்பாதிக்கிறதுல நல்ல ஒரு தெம்பாக இருப்பீங்க, காரிய வீரமாக இருப்பீங்க, எந்த ஒரு விஷயத்துலையுமே ஃபோர்ஸாக இருப்பீங்க. குடும்ப காரியங்களும் சரி, உங்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் குரு சுக்கிரன் நல்ல பலங்களை கொடுக்குறாங்க. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுப காரியம் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்திலும் சரி, பெண்கள் விஷயத்திலும் சரி, சில சுப செலவுகளுக்கு நீங்கள் பண்ணி தான் ஆகணும். சுக்கிரன் வருகிற 24ஆம் தேதி ராசிக்கு வந்துடுவார். அருமையான அமைப்பு, நல்லாயிருக்கும். தேனும் தினைமாவும் செஞ்ச மாதிரி. சரியா நேர்களே, என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி. சுக்கிரனும் குருவும் சேர்ந்து ராசியில் இருக்கிறது மிகச்சிறப்பு. ரைட்டு, இப்போதைக்கு ஒரு அற்புதம் நடக்குது. ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. தலைகீழ் இயக்கம் இயங்குறாரு. 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. வருகிற ஜூலை 13 காலை 7:25 மணி அளவில் அவர் ராசிக்கு 10ஆம் இடத்துல பின்னோக்கி நகர்றாரு. சூரியனுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்றமாக தான். சூரியனுக்கு 9ஆம் இடத்துல வரும்போது அவர் வக்கரமாகி சூரியனுக்கு 5ஆம் இடத்துல வரும்போது வக்கர நிவர்த்தி அடைவார். இந்த தலைகீழ் இயக்கம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மிதுன ராசியை குப்புரை போட்டு புரட்டி எடுக்கிற யோகம் இருக்கும். அதாவது எப்படின்னா, பலன்கள் குப்புரை போட்டு புரட்டி எடுக்கிற மாதிரி அப்படிம்பாங்க. ஒரு ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, புரட்டி போட்டு எடுக்கிற மாதிரி இருக்குப்பா, திடீர்னு புரட்டி போட்டுச்சுப்பா, இங்கே இருந்தால் செல்ல பணத்தை புரட்டிட்டேன்ப்பா, லட்சக்கணக்கில் புரட்டிட்டேன், நல்லபடியாக இருக்குது அப்படிம்பாங்க. அதை அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, குப்புரை போட்டு புரட்டி எடுத்துருச்சு அப்படிம்பாங்க. நல்ல காரியமும் இருக்குது, கெட்ட காரியமும் இருக்குது. இப்போ நல்ல காரியம் உங்களுக்கு குப்புரை போட்டு புரட்டி எடுக்க போது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திக்குமுக்க ஆட போகிறீங்க. சனி பகவான் சிறப்பான பலன்கள்லாம் கொடுக்குறாரு. ராசிக்கு 8-9 கூடையவன் 10ஆம் இடத்துல தலைகீழ் இயக்கத்தில் வருது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்குது. அவர் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்தார். விரயம் இருந்தது, அலைச்சல் இருந்து, டென்ஷன் இருந்துச்சு. இனிமேல் எல்லாம் சரியாக போயிடும். தூரதேசத்தில் இருப்பவங்களுக்குலாம் இனிப்பான செய்தி இருக்கும். தூரதேசத்தில் வேலை பார்க்குறவங்க, தூரதேசத்துக்கு போகிறவங்க, வெளிநாட்டு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பில் நான் சொல்கிற வேலையில் இருக்கிறவங்க, சுக்கிரன் சம்மந்தப்பட்ட வேலைகள் நிறையா இருக்குது. ஜவுளி, வாசனை திரவங்கள், வேடிக்கை பொருட்கள், கலைப்பொருட்கள், இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா, மனித வாழ்க்கைக்கு அத்தியாவசிய பொருட்கள், வண்டி, வாகனம், வீடு, மனை, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இதெல்லாம் அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள். அசையும் சொத்துக்கள் வேறு, அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் அப்படின்னு 2ஆக பிரித்தோம்னா, மனித வாழ்க்கைக்கு எது எது விருப்பப்படுறோமோ எல்லாமே சுக்கிரனுடைய அணுக்கத்தில் வரும். சொகுசு வாழ்க்கைக்கு காரு, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறது, கழுத்து நிறைய நகை போட்டுக்கிறது, பெர்ஃப்யூம் போட்டுக்கிறது, நல்ல வீட்டில் குடியிருக்கிறது, ஏசி போட்டுக்கிறது, நல்ல பெட்ரூமை சுத்தமாக வச்சுக்கிறது, பெட்ரூமில் நல்ல மெத்தை போட்டு படுக்கிறது, எல்லாமே சுக்கிரனுடைய அணுக்கரம் தான். சரியா நேரில், ஒரு மனிதனுக்கு சந்தோஷ வாழ்க்கை கொடுக்குற சுக்கிரனுடைய அணுக்கரம் பெற்ற அனைத்துமே நல்லாயிருக்கும். அதை நல்லபடியாக பண்ணுவார். ஏன்னா 12ஆம் முறையாக சுக்கிர வீட்டை பார்த்தாரு. சுக்கிரன் அடுத்த ராசிக்கு வருது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து தாய் வழியில் நல்லாயிருக்கும். தாய் வழி உறவுகள் நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம், தோட்டம், தோப்பு வச்சுக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்க்குறவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும். சனிப்பவன் அதெல்லாம் மிகச்சிறப்பாக செய்வார். கால்நடைகள் நல்லாயிருக்கும். பால், தயிர், மில்க் ப்ராடக்ட், இது மாதிரி ப்ராடக்ட் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். வண்டி வாகன யோகம் இருக்கும். ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இன்ஜினியரிங் குரூப் படித்தவங்க, பாலிட்டிக்கல், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக ப்ரொஃபஷனல் கொரியரில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சுகஸ்தானம் வலுப்படுது, சுகப்படுவீர்கள். சரியா, இவ்வளோ நாள் இருந்து வச்ச பிரச்சனைகள், கால் வலி, மூட்டு வலி, சளி தொந்தரவு, உடம்புல போன், சில பேருக்கு உடம்புல எலும்புடைய வலி இருக்கும். சரி, அசதியாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். விட்டமின் குறைபாடு இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விட்டமின் குறைபாடுக்கு சனி பகவான் தான். சரியா, எலும்புக்கு அவர் தான் வருவார். சூரியனையும் கும்பிடலாம். சூரியனை கும்பிட்டாலுமே உடம்புல விட்டமின் ஏறும். சூரிய நமஸ்காரம் தினமும் பண்ணுறது நல்லது தான். அதே மாதிரி எலும்புக்கு சனி பகவான் தான் வருவார். ஸோ இனிமேல் அந்த சுகஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்ததுனால இன்னும் அந்த தாக்கம் குறையும். உடம்பில் அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் குணமாகும். அதுபோக மூட்டு வலி, கால் வலிக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். கணவன் மனை உறவு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷன் இருந்தது, பிரச்சனை இருந்தது, சின்ன சின்ன சடவுகள், சில ஊழல்கள்லாம் இருந்தது. இனிமேல் எல்லாமே சார்ட் அவுட் ஆயிரும். திருமண வரன் பார்த்துட்டு இருக்கவங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இனிமேல் அதெல்லாம் நல்லா நடக்கும். சரியா, இந்த ஆடி மாதம் எதுவும் அலைன்ஸ் இனிமேல் பார்க்க முடியாது. ஏன்னா ஆணி முடிய போகுது. வருகிற 17ஆம் தேதியோட ஆணி முடிஞ்சிடும். அடுத்த ஆடி மாதம் யாரும் அலைன்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆடி 18க்கு வேணால் சில காரியங்கள் செய்யலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஆனால் நேரில் போய் பார்க்க மாட்டாங்க, எதுவும் முடிக்க மாட்டாங்க. அதனால் அந்த ப்ராசஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தகவல் நடக்கும். சரியா நேர்களே, இதெல்லாம் சனி பகவான் மிகச்சிறப்பாக பண்ணுவார், மிகச்சிறப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் வீட்டையே பார்க்குறாரு, மிகச்சிறப்பு. ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும்.
தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். எதிர்பாராத பணம் வரும். இன்சூரன்ஸ் பணம், நிலுவை பணம், அரியஸ் பணம் வரும். அதுமாதிரி யாருக்கும் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா கடன் பணம்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறனால குடும்பத்தில் கணவனோ மனைவியோ நல்லா சம்பாதிப்பாங்க. 2 பேருடைய வருமானம் சேர்த்து வரலாம். இல்லைனா யாரோ ஒருத்தருக்கு நல்ல வருமானம் வரலாம். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தை புதன் பார்க்குறாரு, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்லா இருப்பீங்க, நல்ல ஒரு உத்வேகமாக இருப்பீங்க, நல்ல ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவீங்க. அதுபோக செவ்வாய் வேறு 4ஆம் இடத்துக்கு வராரு, வருகிற 24ஆம் தேதி. நல்ல அமைப்பு தான். சரியா, சொந்த வீட்டையே பார்ப்பார், 11ஆம் வீட்டையே பார்ப்பார், வலிமைப்படுத்துவார். லாபம் நல்லாயிருக்கும். நிலம், மனை, வீடு விசேஷம், பில்டிங் கான்ட்ராக்டர், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, சிவில் இன்ஜினியர்ஸ், கட்டட கலைஞர்களுக்கெல்லாம் அடுத்து வருகின்ற காலம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்கள் பிள்ளைகளோட மேல் படிப்பு நல்லாயிருக்கும். உங்கள் பிள்ளைகளோட மேல் படிப்பு, உங்கள் பிள்ளைகள் இப்போ பிஜி அதுக்கு மேலே படிக்கிறாங்க, எம்ஃபிஎல், பிஹெச்டிலாம் பண்ணுறாங்கன்னா நல்லாயிருக்கும். பிள்ளைகளோட மேல் படிப்பு நல்லாயிருக்கும். பிள்ளைகள் நல்ல விதமாக இருப்பாங்க. தாய் தப்பனுக்கு வேண்டியவர்களாக இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக தாயார் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயோட அணுக்கரம் கிடைக்கும். தாயாரோட ஸ்பரிசம் நல்லாயிருக்கும். தாய்வில் உறவுகள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்குது. சரியா நேர்களே. இருப்பினும் இளைய சகோதர விஷயத்தில் சில கான்ட்ரவர்ஷன் வரும். இளைய சகோதரனுக்காக கடன் படலாம். உங்கள் தம்பி தங்கச்சி யாராச்சும் கடன் படுவாங்க. இல்லைனா அவங்களுக்காக நீங்கள் கடன் வாங்கி எதனா செய்கிற மாதிரி இருக்கும். கடன் பட மாட்டீங்க, பட் அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் பணப்பழக்கம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சு நல்லாயிருக்கும். உங்கள் பேச்சில் ஒரு இனிமை இருக்கும், நல்லெண்ணம் இருக்கும். பேசி பழக்கிறவங்க நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை, வக்கீல் வேலை, சொல்லிக் கொடுக்குறவங்க, டியூஷன் எடுக்கிறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், பேச்சாளர்கள், எங்களை போன்ற ஜோதிடர்கள், மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறவங்க, மீடியேட்டராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மிகச்சிறப்பாகவும் இருக்கும். அதுபோல் நீங்கள் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். எங்கேனாச்சும் கொஞ்சம் தூரதேசம் போவீங்க. கடல் கடந்து போகிறது, வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரியா, கடல் கடந்து வெளிமாநிலத்துக்குலாம் போக முடியாது. ஆறு கடந்து வேணால் போகலாம். சரியா, இப்போ இங்கேருந்து மெட்ராஸ் போகிறோம்னா திருச்சியை தாண்டி தான் போவோம், காவிரி தாண்டி தான் போவோம். ஸோ இது ஆறு கடந்து போகிறது தான். திருச்சி இருக்கிறவங்க மெட்ராஸ் போகிறாங்கன்னா ஆறு தாண்டி தான் போவாங்க. ஆக்சுவலாக திருச்சி பெரிய விசேஷம் ஒன்று இருக்குது. ஸ்ரீரங்கம் இருக்குது. அங்கே உலகளந்த பெருமாள், பள்ளிக்கொண்ட பெருமாள், நாராயணன் இருக்கிறாரு, ரங்கநாதன் இருக்கிறாரு. ஸ்ரீரங்கம் ஒரு ஐலாண்டு. நிறைய பேருக்கு இது தெரியுமோ தெரியாதுன்னு தெரியல. நிறைய பேர் தெரிந்தவர்கள் மற்றவங்க சொல்லுங்கள். ஐலண்டு, தீவு. ஏன்னா 2 பக்கம் ஆறு இருக்குது. ஒரு இடத்துக்கு 2 பக்கம் சுற்றி நீர் இருந்துச்சுன்னா அது பேர் தீவு. ஸ்ரீரங்கம் ஒரு தீவு. அந்த காலத்தில் தீவாக இருந்தது தான் ஸ்ரீரங்கம். ஸோ ஸ்ரீரங்கத்தை பற்றி இப்போ இப்படியே வந்துருச்சு இன்றைக்கி. இந்த வெள்ளிக்கிழமை அந்த மகாலட்சுமியோட அணுக்கரம் இருக்கிறனால வந்துருச்சு மிதுன ராசிக்கு. ஏன்னா அடுத்து உங்கள் ராசிக்கு வரப்போகிறாருல, சுக்கிரன் வரப்போகிறாரு. அதனால் அந்த நேரம் வந்துருச்சு. புதனும் 2ஆம் இடத்துல இருக்கிறார், குடும்பஸ்தானத்தில். போக மாட்டாரியா, அந்த உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் மிதுனத்தை விட்டு போக மாட்டார். அவர் வீடு அல்லவா, புதனோட வீடு அல்லவா. அதனால் என்னுடைய ஃப்ளோவில் வந்துட்டார். ஸோ ஸ்ரீரங்கம் நல்ல ஒரு ஐலாண்டு. சரியா, அது ஒரு தீபகற்பம், தீவு. ஸ்ரீரங்கம் ஒரு தீவு தான். ஆற்றுக்கு 2 பக்கம் இருக்குது. கொள்ளிடத்துக்கும் காவிரியாருக்கும் நடுவில் இருக்குது. ஸ்ரீரங்கத்தை போயிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு தடவை போயிட்டு வாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. வருகிற ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. கரெக்டாக சொல்லணும்னா ஆகஸ்ட் 24 வரைக்கும் இருக்கிறாரு. கரெக்டு தான். நம்ம சொல்லு இன்றைக்குமே தப்பாது. 24/8 வரைக்கும் இருக்கிறாரு புதன். அதனால் ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு தடவை வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வாங்க. அந்த பெருமாளுடைய அணுக்கரம் வீட்டில் பரிபூர்ணமாக இருக்கும். இந்த சனி பகவானுடைய தலையில் இயக்கத்துக்கு அவர் உதவி பண்ணுவார். ஏன்னா சனிக்கு கோணமாக இருக்கிறார் புதன். நல்லாயிருக்கும். சரியா, தங்களுக்குள்ளே கோணமாக இருக்கிறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எப்பவுமே சனி பகவானுக்கு புதன் சுக்கிரன் கோணத்தில் வந்தாங்கன்னா நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். அந்தந்த நிலைப்புக்கு ஏற்ற மாதிரி. கோணங்கிறது ஒரு முக்கியமான இடம். கோணம் கேந்திரம்லாம் முக்கியமான இடம். கோணம்ங்கிறது மகாலட்சுமி ஸ்தானம், கேந்திரம்ங்கிறது விஷ்ணு சக்கரம். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு சனி பகவானுக்கு கோணத்தில் புதன் இருக்கிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்குது. பலன்கள் எப்படி சார் இருக்குது? கூடுதல் பலன்களை சொல்லுங்கள். சாமியை பற்றியே பேசிகிட்டு இருக்கியப்பா. வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் விஷயத்தில் நல்லாயிருக்கும். தொழிலில் இருந்த அழுத்தம் சரியாக பெறும். தொழிலில் கஷ்டம் இருந்தது, பணம் முடக்கம் இருந்தது, பணம் வரவு இல்லாமல் இருந்தது, எல்லாம் டெபிட்டில் போயிட்டு இருந்துச்சுன்னா இனிமேல் நல்லபடியாக உங்களுக்கு பணங்களை லாபத்தில் கொடுக்கும். தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். அது மாதிரி நீண்ட காலமாக பார்த்துருந்த பதவி உயர்வுலாம் வரும். வேலையில் இருக்கிறவங்க, அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் உதவியாக இருந்தாலும் சரி, அரசு வேலையில் இருக்கிறவங்களும் சாதகமாக இருக்கும். 2ஆம் இடத்துக்கு போகிறார் சூரியன். கடகத்தில் ஸ்தானபலம் வருவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓரளவுக்கு குருவுக்கு 2ஆம் இடத்துல வர்றதுனால பரவாயில்ல. அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கும். அடுத்து உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள், உங்களை அவாய்ட் பண்ணவங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் மேலே நல்ல ஒரு நம்பிக்கையாக இருப்பாங்க. உங்கள் மேலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. உங்களை வெறுத்தவர்கள், உங்களை அவாய்ட் பண்ணவங்க எல்லாருமே உங்களை புரிஞ்சு உங்களை ஏற்றுக்குருவாங்க. இதனால் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். நீங்கள் ரெகக்னைஸ் ஆவீங்க, அங்கீகரிக்கப்படுவீர்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மிதுன ராசிக்கு வேறு என்ன சார் இருக்குது? வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். புதிய வேலை கிடைக்கும். படிப்பு கட்ட வேலை கிடைக்கும். அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்களுக்கு கான்ட்ராக்ட்லாம் ஒப்பந்தம் கையெழுத்தாகும். சொந்த தொழிலாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். சரியா, சொந்த தொழில் நீங்கள் ஆரம்பிக்கணும்னா இந்த காலகட்டத்தில் முதலீடு பண்ணலாம். அது நல்லாயிருக்கும். அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல ஒரு நேரமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்த்தார். இப்போ ரிலாக்ஸ் ஆகிறதுனால தூக்கம் வரும். ஏன்னா 12ஆம் இடத்துல பார்த்தார். 3ஆம் முறையாக 12ஆம் இடத்தை பார்த்தார்.
தூக்கம் இல்லாமல் இருந்தீங்க, அயனசேன போகம் நல்லா இல்லாமல் இருந்தது, தூக்கம் கெட்டு போயிருந்தீங்க. இனிமேல் தூக்கம் நல்லாயிருக்கும். சரியா, நல்ல சிறப்பாக தூங்குவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தூக்கம் நல்லா இருந்தாலே ஆள் சுகப்படுவீர்கள். ஏன்னா தூக்கம் தானே ஒரு மனிதருக்கு முக்கியம். 4ஆம் இடத்தை பார்த்தாரு, 4ஆம் இடத்துல அந்த பார்வையோடைய கெடுபலன் குறையுது. ஸோ 4ஆம் இடம் ரெக்கவரி ஆகுது. நல்லா தூங்குனீங்கன்னா நல்லா சுகமாக இருப்பீங்க. எப்படி வருது பார்த்தீங்களா, லாஜிக் மேட்ச் ஆகும். ஒரு மனிதன் நல்லா நைட்டில் தூக்குனாலே மறுநாள் காலையில் நல்லா இருப்பான், நார்மலாக இருப்பான். நார்மலாக இருக்க பேர் தான் என்ன, ஃபைன், நல்லா இருக்கிறேன். காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு ஹவ் ஆர் யூ அப்படின்னா, நம்ம நைட்டில் நல்லா தூங்கி வச்சு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் ஃபைன் சொல்ல முடியும். நைட்டு முழுக்க தூங்காமல் அரை தூக்கத்தில் எழுந்திரிச்சிட்டு ஃபைன் சொல்ல முடியாது. வேணா வார்த்தைக்கு வேணால் சொல்லுவோம், ஆனால் மனசுக்கு அது சரியாகப்படாது. ஸோ இப்போ இனிமேல் நீங்கள் வந்து நல்லா தூங்கி எந்திப்பீங்க, கனவு தொல்லை இருக்காது, நிம்மதியாக தூங்குவீங்க, சுகப்படுவீர்கள். தவமிருந்து கடந்தாலும் கிடைக்காது நிம்மதி. அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். அந்த நிம்மதியை வந்து சனி பகவான் கொடுப்பாரு. நல்லா இருக்குங்க. இப்போ சனி பகவான், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த கிரகங்கள்லாம் நல்ல பலன்களை கொடுக்குது. குரு ராசியிலிருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. சரியா, குரு ராசிக்கு 7 கூடிய ராசியில் இருக்கிறனால தொழில் நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்த காரிய தடைகள்லாம் சரியாக போயிடும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது சில தடைகள் இருந்திருக்கும். அந்த லைசன்ஸ் வாங்கு, அந்த பேப்பர் வாங்கிட்டு வா, இதெல்லாம் கேட்பாங்க. நீங்கள் கவர்மெண்ட்டில் எதுவும் கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க, இல்லை கவர்மெண்ட் விஷயமாக பண்ணுறீங்கன்னா சில பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு அங்கே போய் கழுத்து வேண்டுவா, இங்கே போய் கழுத்து வேண்டாம், அலைக்கழிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இனிமேல் சரியாயிரும். அதுலேருந்து வெளியே வந்து நல்லபடியாக முதலீடு பண்ணுவீங்க. வெளிநாட்டு யோகம் நல்லாயிருக்கும். சரியா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாம்பத்திய சுகம் இருக்கும், கட்டில் சுகம் நல்லாயிருக்கும், தூக்கம் நல்லபடியாக வரும், நல்லபடியாக இருப்பீங்க. வெளிநாட்டு போய்ட்டு வரதுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். விசா கிடைக்கிறதுக்கு காலதாமதம் இருக்காது, டக்குன்னு கிடைக்கும். வருகிற ஜூலை 13க்கு மேலே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏற்றுமதி இறக்குமதி நல்லாயிருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாக பெறும். நிம்மதியான சூழ்நிலையில் இருப்பீங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கூடும். சொசைட்டியில் உங்கள் ஸ்டேட்டஸு நல்ல நிலமாக இருக்கும். எல்லாம் தலைகீழ் இயக்கம், எல்லாம் தலைக்குப்புற போட்ட மாதிரி இருக்குங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் இருந்தீங்கல்ல, அதெல்லாம் மாறிடும். கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் எல்லாமே மாறிடும். சனி பகவான் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, அதுபோல் இப்போ சனி மகாதசை நடக்கும். மிதுன ராசியில் மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், ரிஷப லக்கணம் இவங்களுக்கெல்லாம் சனி மகாதசை நடக்கும். சூப்பராக இருக்கும். சனி மகாதசை வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே நடக்கும். 50 வயசுக்குள்ளே நடக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் திருவாதிரையில் பிறந்திருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு குருதசை நடக்கலாம். ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. அடுத்து ஒரு 40 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு சனி மகாதசை நடக்கும். ஸோ அது மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குங்க. சனி பகவான் வந்து சனி மகாதசை நடக்கும்போது மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஒரு 138 நாளுக்கு வந்து தலைகீழ் இயக்கத்தில் இருக்கிறதுனால புரட்டு யோகத்தை கொடுப்பாரு, நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ராசிக்கு 8, 9 குடையவன், தூரதேச அமைப்பை கொடுப்பாரு, தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, எதிர்பார பண வரவை கொடுப்பாரு, பாக்கியம் கை கொடுக்கும். அப்பா வழியில் நல்ல சிறப்பாக இருக்கும். அப்பா வழியில் உள்ள உறவுகளை நல்லபடியாக இருக்கும். பங்காளி விஷயத்துலேயும் நல்லபடியாக இருக்கும். அதுபோல் கூடுதல் பிடிச்சார் பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணத்தில் இருந்த தடையெல்லாம் இன்றைக்கி திருமணம் கைகூடி வரும். திருமணம் வரலாம் நல்லபடியாக அமையும். அது பற்றி மக்கள் சார்ந்த தொழில் இருப்பவங்களுக்கு, அரசியல் தொழில் இருக்கிறவங்க, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் நலப்பள்ளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். கணவன் மனைவிக்கிட்ட இருந்த பிரச்சனைகளும் சரியாக போயிடும். தந்தைக்கு நல்லது நடக்கும். ஏன்னா 9 குடையவன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால தந்தை விஷயத்தில் நல்லது இருக்கும். தந்தைக்கு வந்து நல்ல வருமானம் இருக்கும். தந்தையோட உடல்நல சீராக இருக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் சரியாயிரும். பூர்வீக சொத்து பத்து பிரச்சனைகள், குறிப்பாக தகப்பன் வழி பூர்வீக சொத்தில் எது பிரச்சனை, பாகப்பிரிவினை, பங்காளி பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல், இடப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, வாய்க்கா பிரச்சனை, இந்த பிரச்சனை இருந்தாலும் ஓரளவு ஷார்ட் அவுட் ஆகும். அதுக்கு அச்சாரமாக யார், செவ்வாயும் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஒரு பூமிகாரகன் நில ராசிக்கு கன்னிக்கு போகிறாரு. கன்னிக்கு போயிட்டு அவர் ஒரு நல்ல இடங்களை பார்க்குறாரு. சரியா, 9ஆம் இடத்தையே பார்க்குறாரு. சொந்த வீட்டையே பார்க்கறதுனால வலிமைப்படுத்துவார். ஏற்கனவே சொன்னேன். அதனால் அப்பா வழியில் ஒரு ஆளுமை அதிகாரம்லாம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, இப்போ வந்து மிதுன ராசிக்கு வந்து நான் சொன்ன மாதிரி சனி பகவான், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 4 கிரகங்கள் அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. செவ்வாய் ஆகாத கிரகம் தான், ஆனால் தான் வீட்டுக்கு மறைகிறாரு. 11ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டுக்கு மறைகிறாரு. 6ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சரியா, அப்படி ஒரு சைக்கிளில் வராரு அவர். சரியா, 11ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டுக்கு வராரு, 6ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டுக்கு வராரு. ஸோ 6ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டுக்கு வராருன்னா உத்தியோகம் நல்லாயிருக்கும். கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கடன் நிறைய வாங்குற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. வருகிற 25ஆம் தேதிக்கு மேலே கடன்லாம் யார்கிட்ட வாங்கிறாதீங்க. கடன் விஷயத்தில் கட்டுக்கோப்பாக இருங்க. கடன் வாங்க வேண்டாம், கொடுக்க வேண்டாம், கவனமாக இருங்க. அதனால் செவ்வாய் செய்வார். அவர் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்ப்பார், 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். சரியா, அதனால் 10, 11 கர்மசானத்தையும் ஆபாசானத்தையும் பார்ப்பார். 11ஆம் இடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வலிமைப்படுத்துவார். 10ஆம் இடத்துல சனி பகவானை பார்த்தாலும் வக்கர நிலையில் இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழிலில் கொஞ்சம் இது இருக்கும், வேகம் இருக்கும்.
படபடப்பு இருக்கும், டென்ஷன் இருக்கும், அதெல்லாம் குறைச்சிக்கணும், சாந்தப்படுத்திக்கணும். ஆனால் குருக்கு கேந்திரமாக இருக்கிறதுனால ஒரு நிலைமையில தான் இருப்பார். சுப தொடர்பு இல்லை, செவ்வாய்க்கு சுப தொடர்பு இல்லை, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 8 to 9 வீட்டில் கந்தசஷ்டி கவசம் படிங்க. முருகன் கோயிலுக்கு அடிக்க வர போயிட்டு வாங்க. சரியா? 24 கரெக்டாக என்றைக்கு தேடுன்னு சொன்னோம்னா 25ஆம் தான் அவர் வர்றாரு 4ஆம் இடத்துக்கு. 25/7/2028 25/7/2025 15/9/2025 வரைக்கும் அவர் ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. தாயார் விஷயத்தில் கொஞ்சம் முடியாமல் போகலாம். தாய்க்கு சிறப்பு இருந்தாலுமே தாய் விஷயத்தில் சில தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கலாம். உங்கள் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லாதவர்களுக்கு, ராசிக்கோ லக்கணத்துக்கோ செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. ஏன்னா செவ்வாய் ஒரு தோஷத்தை உண்டாக்குற கிரகம். 4ஆம் இடத்துல இருக்கிறனால தாய் விஷயத்தில் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. அதுபோல் வண்டி வாகனத்தில் சில டிஸ்டர்பன்ஸ் ஆகும், ரிப்பேர் வரும், வண்டி எஃப்சிக்கு விடுற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் வராது. ஜனன ஜாதகத்தில் நீங்கள் நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவார். மிதுன ராசி, மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் எப்போயுமே நல்லது செய்ய மாட்டார். ஒரு பேப்பரில் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ மிதுன ராசியில் மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசை நடக்காது. ஏன்னா செவ்வாய் தசை கொஞ்சம் வயசுலேயே போயிடும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலே போயிடும். ஸோ செவ்வாய் தசை உங்களுக்கு வரப்போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திருவாதிரையில் பிறந்தீங்கன்னா வராது. மிருகசீரிஷத்தில் பிறந்தாலும் கொஞ்சம் வயசுலேயே பிறக்கும்போதே போயிடும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடைசி காலத்தில் வரும். அது ஒரு 70-80 வயசில் வரும்போது பார்த்துக்கலாம். ஆனால் செவ்வாய் புத்தி நடக்கும்போது கஷ்டப்படுவீங்க. இப்போ சில பேருக்கு ராகு திசையில் செவ்வாய் புத்தி நடக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஒரு 30 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு ராகு திசையில் செவ்வாய் புத்தி நடக்கும், அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அதுபோக குரு திசையில் செவ்வாய் புத்தி நடக்கும். யாருக்கு? மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு, நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். சரியா? திருவாதிரையில் பிறந்தாலும் சரி, மிருகசீரிஷத்தில் பிறந்தாலும் சரி, அவங்களுக்கு குரு திசையில் அந்த செவ்வாய் புத்தி நல்லா இருக்காது. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை, புதன் திசையில் செவ்வாய் புத்தி சுத்தமாக நல்லா இருக்காது. ஆமாம் சார், நான் மிதுன ராசி கன்னியா லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு சனி திசை செவ்வாய் பற்றி போட்டு பரட்டி எடுக்கு சார், நல்லாவே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நல்லா இருக்க மாட்டீங்க. மிதுன ராசி, கன்னியா லக்கணம், இல்லைனா மிதுன லக்கணம், இல்லைனா ரிஷப லக்கணம், இல்லைனா துலா லக்கணம், இல்லைனா கும்ப லக்கணம், இவங்களுக்கு சனி திசை செவ்வாய் பற்றி நல்லா இருக்காது, புதன் திசை செவ்வாய் பற்றி நல்லா இருக்காது, சுத்தமாக நல்லா இருக்காது, 100க்கு 100 நல்லா இருக்காதுங்க. சரியா என்னால் சொல்ல முடியும். ஒரு ஜோதிடர் என்ற முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்க்காமலே என்னால் சொல்ல முடியும், சேலஞ்சு விட முடியும். மிதுன ராசிக்கு இவங்க தான் கஷ்டப்படுவாங்க. சனி திசை நடக்கிறவங்களாம் ஒரு 60 வயசுக்கிட்ட இருப்பாங்க. புதன் திசை நடக்கிறவங்களாம் 80 வயசுக்கிட்ட இருப்பாங்க, 60 தாண்டி இருப்பாங்க. எனக்கு வயசான காலத்தில் தான் வரும். குரு திசை செவ்வாய் பற்றி அந்தளவு நல்லா இருக்காது. ஆனால் 2 கிரகங்களும் இணக்கமான கிரகங்கள் தான், நட்பு கிரகங்கள் தான். இருந்தாலும் இந்த லக்கண ரீதியாக பிரிவாங்க. கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருவும் செவ்வாய் மாரகாதிபதியாக வருவாங்க, சுத்தமாக நல்லா இருக்காது. அது குரு லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 இருந்தாலும் சுத்தமாக தொடச்சுப்பட்ட மாதிரி இருக்கும். சரியா? நல்லா இருக்காது. குரு 2ஆம் இடத்துல, செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்தாலும் சுத்தமாக போச்சு. ஆனால் குரு செவ்வாய் பார்ப்பாங்க, குருமங்கள யோகம் இருக்கும். ஆனால் அந்த தசையில் தான் நல்லாயிருக்கும், குரு தசையில் நல்லாயிருக்கும். ஆனால் செவ்வாய் புத்தியில் நல்லா இருக்காது. சரியா? அந்த புத்தி வரும்போது ஒரு பிரச்சனை பண்ணும், ஆனால் தசை நல்லாயிருக்கும். ஸோ இப்படி நிறைய காம்பினேஷன் இருக்குங்க. சரியா நேர்களே? சொல்கிறேன், ஒரு நாள் தனியாக போடுறேன், உங்களுக்கு லக்கண ரீதியாக வீடியோ போடுறேன், கேளுங்க. எதாக இருந்தாலும் கேளுங்க. சில பேருக்கு அதில் விருப்பம் இருக்கும். சார், எனக்கு குரு தசை சனி தசை நடக்கு, நான் இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு என்ன தசை நடக்குன்னு தெரியல, அதுக்கு விளக்கமாக வீடியோ போடுங்கன்னா கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் கேட்கணும். எந்த அளவுக்கு தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு கதவுகள் திறக்கப்படும், நான் சொல்லுவேன். சரியா? இப்போ பாருங்கள், ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய இறைவன் கொடுத்த அறிவு, நான் பார்க்குற ஜாதகம் ஃபிசிக்கலாக பார்க்குறோம்ல. இப்போ போதை ஜோதிடத்தில் நான் வீடியோ போடுறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு நாளைக்கு 3 ஜாதகம் 4 ஜாதகம் பார்க்குறேன். எனக்கு ஜாதகம் நிறைய வருது, இறைவன் வரலாறு என்னால் தான் பார்க்க முடியல, டயர்டாகிடுது. இந்த இப்போ மணி இப்போ 1 மணிக்கு மேலே ஆச்சு. எவ்வளோ ஆகுதுப்பா? 1:38 ஆக போகுது. இன்னும் சாப்பிடலை. நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கிறேன், 18 நிமிஷம் பேசிட்டேன். சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம அனுபவ ரீதியாக ஜாதகங்களை பார்க்குறதுனால இந்த காம்பினேஷனில் இந்த ராசிக்கு இந்த லக்கணம் ஒத்து போகாதுன்னு தெரிஞ்சு போயிடும். அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த தசை நடக்கும்போது சுத்தமாக நல்லா இருக்க மாட்டாங்க, அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. சரியா? இப்போ நான் நல்லா இருக்குன்னு சொன்னாலுமே அவங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்காது. இப்போ சனி தலைகீழ இயக்கத்தில் வராரு, வக்கரத்தில் வராரு, இந்த நல்ல பலன்கள்லாம் கிடைக்கணுமா? கிடைக்காது. ஏன்னா அவங்க லக்கண ரீதியாக தசாபதி சரி இருக்காது, அவங்க தான் வழிபாடு பண்ணணும். சரியா? அந்த வழிபாடு இப்போ ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். இப்போ நான் சொன்னவங்க முருகப்பெருமானை கும்பிடுங்க. சரியா? செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 முருகப்பெருமானை கும்பிடுங்க, கந்தசஷ்டி கவசம் படிங்க, சிறப்பாக இருக்கும். ஓகே நேர்களே, தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். இருப்பினும் உங்களுக்கு கிரகங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கனால புரட்டி போடுற யோகங்கள் இருக்கும். வித்தியாசமான யோகங்கள், வித்தியாசமான அமைப்பில் யோகங்கள் கிடைக்கும். நல்ல யோகங்கள் உங்கள் வீட்டு கதவை தட்டும். நல்லபடியாக இருங்க. நான் சொன்ன பூஜை புனஸ்காரத்தை பண்ணுங்கள், நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. கற்பனை சாமி வழிபாடே வச்சுக்கோங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் திருஷ்டி இருக்குது. சரியா? திருஷ்டிக்கு ஒரு தகவலை சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். ஏன்னா
ராசிக்கு திருஷ்டி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா, திருஷ்டிக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, அதை சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். சொல்லி படலாம், கண்ணடி படக்கூடாதும்பாங்க. கண்ணடின்னு இருக்குது திருஷ்டி. திருஷ்டிங்கிறது மற்றவங்க பார்த்து பொறாமப்படுறது, மற்றவங்க பார்த்து நம்மளை பார்த்து ஏங்குறது, ஏற்று வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு ஆகாதவங்களாம் பார்த்து திருஷ்டி போடுறது. திருஷ்டிக்கு நிறைய பரிகாரம் இருக்குது. சரி, நானே வீடியோ போட்டுக்கிறேன். இருந்தாலும் எளிமையான ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன், அதை செய்யுங்க. அதுபோல் கற்பனைசாமி கோயிலுக்கு போங்க. மாதம் ஒரு சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இரவு 7 to 8 கற்பனைசாமி கோயிலுக்கு போங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திருஷ்டியெல்லாம் சரியாக போயிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, திருஷ்டி இருக்குது சார், வீட்டில் எதுவும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, ஆளுகளுக்கு முடியாமல் போயிடுது, அடிக்கிறது நோய்வாய்ப்படுறாங்க, பண பிரச்சனை இருக்குது, வீட்டில் கொஞ்சம் சுமமாக இல்லை, கொஞ்சம் சங்கடமாக இருக்குன்னா திருஷ்டி சுற்று போடுங்க. 7 வேப்பிலை எடுத்துக்கோங்க. சரியா, வேப்பிலை 7 எடுத்துக்கோங்க. 7 இலை எடுத்துக்கோங்க. அதை தலையை சுற்றி அதை நெருப்பில் போட்டுருங்க. சூடை எறியும்போது சூடத்தில் போட்டுருங்க. சரியா, வேப்பிலையும் சூடையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்து தலையை சுற்றுங்க. இடத்துலேருந்து வலது பக்கமாக ஒரு 4 தடவை சுற்றிட்டு வாயில் வச்சுட்டு தூத்தூடு துப்பிட்டு வீட்டுக்கு முன்னாடி முச்சந்தியில் இல்லைன்னா வீட்டுக்கு முன்னாடி வாசலில் அதை எரிச்சு விட்டுருங்க. வேப்பிலையோட சூடனே எரிச்சு விட்டுருங்க. எரியட்டும். சரியா, ஒன்றும் ஆகலை. பச்சை இலை கொஞ்சம் டப்பு டப்புன்னு வெடிக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. திருஷ்டி சரியாக போயிடும். சரியா நேரில் பச்சை இலையாக தான் போடணும், காஞ்சி இலையை போடக்கூடாது. சரியா, வேப்பிலை பச்சை இலை ஒரு 7 இலையை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு சுற்றிட்டு சூடனோடு சேர்த்து எரிச்சு விடுங்க. சரியாக போயிடும். திருஷ்டியெல்லாம் விளையிடும். செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். என்றைக்குமே நம்பிக்கை தான் நடராஜன். நம்பிக்கையோடு செய்யணும். அவநம்பிக்கையோடு இருந்தோம்னா எதுவும் நடக்காது. நம்பிக்கை, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜெமிக்கும்னு நினச்சா தான் செமிக்கும். ஐயையோ ஒரு மாதிரியாக இருக்குன்னு நினச்சாலும் நெஞ்சுக்குள்ளேயே நிற்கும், வாந்தி வரும், கொமட்டல் வரும். சரியா, நடக்கணும்னு நினைக்கணும். எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்க அப்படி இப்படி நம்ம நெகட்டிவாக நினச்சோம்னா எதுவுமே நடக்காது. சரியா நேர்களே, சின்ன பிள்ளை எப்படி கையை காலை ஊனி தவந்து எந்திரிச்சு நடந்து ஓடுதோ, அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள்லாம் நம்ம சரி கட்டிட்டு வெளியே வரணும். கஷ்டத்தை நம்ம கஷ்டப்படுத்தணும், கஷ்டத்தை நம்ம கொல்லணும். கஷ்டத்தை கொண்டுட்டோம்னா நமக்கு நல்ல வாழ்க்கை பிறக்கும். ஒன்று கொன்னாதான் ஒன்று பறக்கும். இது இயற்கை விதி. கஷ்டத்தை கொல்லுங்க. கஷ்டத்தை நீங்கள் கொள்ளலாம். உங்களுக்கு வர பிரச்சனையை நீங்கள் தீர்க்கலாம். இறை வழிபாடு, நான் சொன்ன சில முறைகள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவில் ஏதோ ஒரு தகவல் சொல்லுவேன். அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ சனி பகவான் தலைகீழ் இயக்கத்தில் இருக்கிறாரு. புரட்டி போட்ட யோகத்தை கொடுப்பாரு. மிதுன ராசிக்கு குப்புற போடுற மாதிரி யோகங்கள்லாம் நடக்கும். வாழ்க்கை புரட்டி போட்ட மாதிரி இருக்கும். நல்லபடியாக இருப்பீங்க. பார்ப்போம். இந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சாதகமாக இருந்தாலும் போடுங்க, பாதகமாக இருந்தாலும் போடுங்க, விளக்கத்தோடு போடுங்க. அதுக்கு கண்டிப்பாக நான் பலன் சொல்லுவேன். சரியா, கேட்குற கேள்வி தெளிவாக இருக்கணும். மிதுன ராசி, திருவாதிரை 2ஆம் பாதம், மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன். எனக்கு இப்போ குருதசை நடக்குது. குருதசையில் சந்திர புத்தி, சந்திரன் ராசியிலே இருக்கிறாரு, குரு இங்கே இருக்கிறாரு, கும்பத்தில் இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நல்லாயிருக்கும். கும்பத்தில் இருந்தாருன்னா ராசியை பார்ப்பார், சந்திரனை பார்ப்பார். நல்லாயிருக்கும். வந்துருச்சு பார்த்தீங்களா ஜோதிடம். இதுதான் ரைட்டு. இப்படி தகவலை தெளிவாக கேட்டிங்கன்னா நான் கிளாரிட்டியாக பதில் சொல்லுவேன். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மிதுன ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். மிருகசீரிசும் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைத்து வளங்களை பெற்று நலங்களை பெற்று எல்லாம் வல்ல இறைவன் அருளால் தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.